அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் அரியலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாய சங்க பிரதிநிதிகளோடு கலந்துரையாடினார். கூட கரும்பு பயிரிட்ட விவசாயிகள், நெல் பயிரிட்ட விவசாயிகள் குறிப்பிட்டாங்க. கரும்புக்கும் நெல்லுக்கும் இந்த அரசு ஏற்கனவே ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன், ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 4000 ரூபா ஆதார விலை கொடுப்பான்னு சொன்னாங்க. இது வரைக்கும் கிடைச்சதா தெரியல. நானும் பல முறை சட்டமன்றத்தில் பேசினேன், கொடுக்கல. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபா தரணுனாங்க, அதுவும் இது வரைக்கும் முழுமையாக தரல. இதெல்லாம் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது உண்மையாலுமே விவசாயிகளுடைய கஷ்டத்தை உணர்ந்து அதுக்கு தேவை நிவாரணம் கொடுக்கப்படும். அதோட முந்திரி விவசாயிகள் இங்கே கருத்துக்களை சொன்னார்கள். அந்த முந்திரி பயிரிட்டுகின்ற பொழுது நன்றாக நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் தானே புயல் வந்து கடுமையாக சேதம் ஏற்படுத்தது. அப்பெல்லாம் இந்த முந்திரி பயிரிட்ட விவசாயிகள் கடுமையாக சேதத்தை மட்டும் இல்லை, மரமெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. அதையெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நிதி ஒதுக்கணும். அதே போல் புதிதாக அந்த முந்திரி நாட்டு கொடுத்து அதற்கு மானியம் கொடுத்து அந்த பயிரை வளர்த்தணும். ஆகவே முந்திரி உற்பத்தியை பெருக்குவதற்கும் நாங்கள் உண்டான நடவடிக்கையை அம்மா இருக்கும்போது செஞ்சோம். அதே இந்த முந்திரியில் நீங்கள் தொழிற்சாலையெல்லாம் வைக்க வேண்டாங்க. இது எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய ஆதரவோடு அமைந்த பிறகு அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் அறிந்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும்.